சவுக்கு சங்கர் சிறையில் தாக்கப்பட்டது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் இந்து மதத்தை இழிவு செய்தவர்களை கைது செய்யாமல் ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு என்பது போல திமுக செயல்படுவதாக பாஜக துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி கொந்தளித்துள்ளார். கொடுக்கக்கூடிய பேருந்துகளை வச்சுக்கிட்டு ஃப்ரீயா கொடுத்தா கூட யாரும் போக மாட்டாங்க இனிமேல். அந்த மாதிரி சூழ்நிலை தான் தமிழ்நாட்டில் இருக்குது. சார், யாரையுமே அநாகரீகமாக, தரக்குறைவாக, ஆபாசமாக வலைத்தளங்களில் பேசக்கூடாது என்பது நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் இன்னொரு கண்ணுக்கு சுண்ணாம்புன்னு இருக்கக்கூடாது. தொடர்ந்து பிரதமர் குறித்தும் எங்களுடைய மத்திய அமைச்சர்கள் குறித்தும் ஏன் இந்து மதம் குறித்தும் இந்து கடவுள்கள் குறித்தும் ஆபாசமாக பதிவிடுபவர்களை நீங்கள் ஏன் கைது செய்வதில்லை, ஏன் நடவடிக்கை எடுப்பதில்லை? இரண்டாவது, சவுக்கு சங்கர் விவகாரத்தில் அரெஸ்ட் பண்ணீங்களா, கோர்ட்ல நீங்க கொண்டு போய் விடுவதோட உங்க வேலை முடிஞ்சு போச்சு. ஆனால் சிறையினுள்ளே சவுக்கு சங்கர் தாக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். யாராக இருந்தாலும் தவறு. சவுக்கு சங்கர் பாரதிய ஜனதா கட்சியை கூட விமர்சித்திருக்கிறார். தனிப்பட்ட முறையில் எங்களுடைய தலைவர்களை கூட விமர்சித்திருக்கிறார். அது வேறு. நாங்கள் புகார் கொடுத்திருக்கிறோம், சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அப்புறமா எதுக்கு உங்களுக்கு சட்டம் இருக்குது? வேலையே பயிரை மேய்ந்த கதையாக அரசு என்ன வேண்டுமானாலும் செய்து விடலாம் என்று எண்ணக்கூடாது. அதனால சவுக்கு சங்கருடைய அவருடைய பணியாட்களை காவல்துறை எப்படியாவது கைது செய்ய வேண்டும் என்று துடித்தது. அதே மாதிரி சிறையில் அவர் தாக்கப்பட்டிருக்கிறார் என்று நமக்கு தகவல் வருகிறது, நாம பார்க்கிறோம். இதெல்லாம் உறுதியான நாம கண்டிக்கிறோம். அது ஒன்றும் எங்களுடைய அகில இந்திய மகளிர் அணி தலைவர் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் நேற்று கூட கோவையில் இதை தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அதனால எங்களை பொறுத்தவரையிலும் நியாயம்னா நியாயம், நீதினா நீதி, அவ்வளவுதான். யாரா இருந்தாலும் தவறுனா தவறுதான். அதனால சட்டம் தன் கடமையை செய்யட்டும். சவுக்கு சங்கர் உங்களை எதிர்த்து இருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தை, தமிழக அரசை, திரு மு க ஸ்டாலின் அவர்களை அவர் கடுமையாக எதிர்த்தார் என்கிற ஒரே காரணத்திற்காக அவரை சிறையில் உள்ள தாக்குவது என்பதெல்லாம் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாதது. அதை நாம் பிஜேபி வன்மையாக கண்டிக்கிறது. சார், அரசியல், குறிப்பா தமிழக அரசியல் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.